சாலை ஓரங்களில் சில கடைகளில் சாப்பாடு கொடுப்பாங்க. அதாவது 20 ரூபா 30 ரூபா அளவுக்குள்ள பண்ணுவாங்க. ஒரு 60 ரூபா 70 ரூபா ஸ்கேலில் இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு. நான் இந்த வியாபாரிகளுக்காக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். குவாலிட்டியை கொடுங்க, உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியை கொடுக்குறீங்களோ உங்களுடைய கடை வேற லெவலில் டெவலப் ஆகும். இந்த புரிதலுக்கு நீங்க வரவே மாட்டுங்க. உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு ஒரு மனசு வந்துட்டான்னா பெரிய பெரிய பவன்ல போய் எவனும் சாப்பிட மாட்டான், உங்க கடையில் வந்து சாப்பிடுவான். இதுதான் உண்மை. பரிசுத்தமா சுத்தமா தூய்மையா தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டா செய்யக்கூடிய கடைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. பெட்டி கடையா போட்டவெல்லாம் பெரிய ஆளா ஜெயிச்சிருக்காங்க. ஏன் பெரிய கடைகள் மூடுறாங்கன்னா குவாலிட்டி இல்லாம தான் மூடுறாங்க. குவாலிட்டி இருக்கக்கூடிய எந்த கடைகளும் மூடினா சரித்திரமே கிடையாது. அப்படி மூடிட்டா கூட அந்த மக்கள் திருப்பி எதிர்பார்ப்பாங்க, இந்த கடை திறப்பாங்களா அப்படின்னு. நான் உண்மையை சொல்றேன், நானும் ஒரு வணிக வியாபாரி தான். எங்க அப்பா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பாண்டா ஐஸ்கிரீமோடைய ஓனர். நான் மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் நான் வச்சிருந்தேன். ஒரு சின்ன கடையா வச்சு அவ்வளோ பெரிய பேர் வாங்கி காட்டணும். நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் சினிமா இண்டஸ்ட்ரி. ஆனால் வணிகத்துறையில் நாம் வெற்றி பண்ணணுமேன்னு ஒரு எண்ணத்தில் அதை ஆரம்பித்தது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருந்துருச்சுன்னா உங்களை தேசத்தில் ஒரு நம்பர் ஒன்றா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. குவாலிட்டி பேஸ்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி காட்டும் போது என்ன ஆகும்னா நீங்கள் தான் நம்பர் ஒன்றா இருப்பீங்க. இதை புரிஞ்சுக்கிற ஆற்றலும் புரிஞ்சுக்கிற சக்தியுமே, நீ கொடுத்த நான் வாங்கி தின்ன கீழே கை கழிட்டு போயிட்டேன் அப்படி பண்ணாதீங்க. நான் சொல்றது அறிவு புரட்சிக்குள்ள வரும்போது, அறிவு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, தூய்மையான அறிவு இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, மன சுத்தத்தோட ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தேன், சூப்பரா இருக்குன்னாங்க, நல்லா இருக்குன்னாங்க, திருப்பி என்கிட்ட தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற கடைகள் நிறைய இருக்கு. உங்களுடைய கடைகளோட வளர்ச்சி உங்களுடைய கடைகளோட சுத்தங்கள்ல தான் இருக்கு. கைக்குள்ள ஒரு இடம் கேவலமா இருந்ததுன்னா அந்த இடத்த சுத்தப்படுத்துங்க. இந்தியா முழுக்கவே இந்த புரட்சி கொண்டு வருவோம். சுத்தம் இல்லாம ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன ஆகும்னா அசுத்தமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, குவாலிட்டி சுவையே இல்லாம செய்யறேன்னா நாக்கு செத்து போய் இன்னொரு வாட்டி உன் கடைக்கு வரமாட்டான். உன் கடைக்கு திருப்பி வரணும். குவாலிட்டி இருந்தா வந்துடுவான். உன்னுடைய கடை தோத்தே போகாது. உன் கடையோட வருமானம் மாசம் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். தொழிலாளர்கள் நீங்க அதிக பேர் வேலைக்கு போற அளவுக்கு பிஸி ஆயிடுவீங்க. குவாலிட்டி செய்ய தெரியலனா எப்படி செய்யணும் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பெரியவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்கங்க. இந்த அடமெண்ட் மைண்ட்ல எனக்கு இதுதான் வரும், இந்த சாப்பிட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை முறையிலிருந்து மாறுங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி மாறணும்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிறு தொழில் வியாபாரிகள், சாலையோரங்களில் இருக்கக்கூடியவங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டியா இருந்தா நீ ஜெயிச்சிருவாடா முட்டாளே, நீ ஜெயிச்சிருவ. இதுக்கு மேல நாங்க என்ன வார்த்தையில உனக்கு சொல்லி தர்றது? குவாலிட்டியான உணவு நீ கொடுக்க உன் வீடு வளர்ந்துரும், உனக்கு தொழில் வணிகம் வளர்ந்துரும், உன் பிசினஸ் டிரான்சாக்ஷன் பெருசாயிடும். உன்னை அடிச்சுக்கவே முடியாது, நீ தேசத்திலே நம்பர் 1 வந்துருவ. இதுதான் உண்மை. இதை சில முட்டாள்களுக்கு தெரிய வைங்க. ஏன்னா நிறைய பேர் பார்ப்போம், சாப்பிடுவோம், நல்லா இல்லை அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி கடைகளுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த பைத்தியக்காரங்களுக்கு சொல்லுங்க, குவாலிட்டியை கொடுத்தா ஜெயிச்சிருவாடான்னு சொல்லுங்க. இந்தியாவை வெற்றி பெற வைக்கணும்னா உங்களை மாதிரி ஆளால முடியும். நீ மறுபடியும் என்ன பண்ணுவ? உன் மென்டல் ஸ்ட்ரென்த்ல மறுபடியும் உன் குழந்தைய படிக்க வைக்காம போயிடுவேன். உன் குழந்தைய மறுபடியும் வேலைக்கு போட்டுருவேன். நீ அழகா தெளிவா டியூனப் பண்ணனா உன் பையன் எஜுகேஷன் நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை முறை மாறிடும். இன்னமும் 30 வருஷம் முன்னாடி பார்த்த அதே நிலைமை தான் இன்னமும் இருக்குன்னா காரணம் உங்களுடைய மனங்கள் இருக்கக்கூடிய மனம் மாற்றம் இல்லாததான். நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம தேசம் நல்லா வரணும், நம்பர் 1 வரணும்னா குவாலிட்டி கண்ட்ரோல்குள்ள வாங்க. குவாலிட்டின்னு உன் மனசுல கூடிய சுத்தம் பரிசுத்தமா அப்பா தெய்வத்துக்கு படைக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு படைங்க. வரவனா தெய்வமா பாருங்க. சாப்பிடுங்களே, என்னையா வேணும்னு கேளுங்க. இந்தா இப்படி போ, வெயிட் பண்ணு அண்ணே, சாப்பிடுங்கண்ணே, பிடிங்கண்ணே. தமிழ்நாடுறா இது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்களா. மென்டலுங்களா, மறுபடியும் சொல்றேன், அறிவாளிகளா நீங்க மாறுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றோம். நன்றி.